பார்க்கறதுக்கு உள்ள நுழையிறார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சேவிச்சுட்டு மேனி சிலிர்க்க எல்லாரும் சேவிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. இவருக்கு அந்த பக்தால குருவாயூரப்பனை பார்த்துட்டு வர பக்தால தரிசனம் பண்றதே ஆச்சரியமாவும் ஆனந்தமாவும் இருந்தது. அப்புறம் ஸ்வர்ண கொடிமரம் தாண்டி உள்ள நாராயணியை எழுதின மண்டபத்தை தாண்டி உள்ள கிட்ட நின்று அந்த தீப ஒளியில ஆச்சரியமா வேணுகோபாலனா அலங்காரம் பண்ணி இருக்கிற குருவாயூரப்பனை வில்லமங்கல சுவாமியார் பார்க்கிறார். தீப ஒளியில தகதக தகதகன்னு ஜொலிக்கத்தான் ஜொலிக்கிறார் குருவாயூரப்பன். ஆனா கிருஷ்ணன் அங்க இல்லை. எல்லா ஜனங்களும் 100 கணக்கில் வந்து சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. நான் சொல்றது அப்போ 100 கணக்கில் இல்லை, ஒரு 20-30 பேர் ஆச்சரியமா சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பெரிய பஸ் வேற அப்போ வந்திருக்கு, பெரிய இங்கேருந்து ஒரு குரூப் ஒன்று வந்திருக்கு. அவள் இல்லாமல் சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. பார்த்தா கிருஷ்ணனை காணும். ஏன்னா எல்லாரும் தரிசனம் போயிட்டு இருக்கா. குருவாயூரப்பன் கிருஷ்ணன் எங்க போயிட்டான்னு அப்படியே தேடுறார். இந்த பக்கம் தேடுறார், அந்த பக்கம் தேடுறார். இந்த பக்கத்துல ஒரு மணிக்கிணறு ஒன்று இருக்கு, அது மேல உட்காந்து காலாடின்னு உட்காந்துட்டு இருப்பான், அங்க பாக்குறார். இல்லைன்னா பால் பாயசம் இடத்துக்கு ஓடி போய் பாக்குறார். பால் பாயசம் பண்ற இடத்துல அங்க சிலப்போ உட்காந்துட்டு இருப்பான், அங்க பாக்குறார், அங்க இல்ல. கோவிலை சுத்தி சுத்தி வர்றார். உள் பிரதட்சணம் பண்றார், வெளி பிரதட்சணம் பண்றார், இங்க தேடுறார், அங்க சிலப்போ மதில் சுவர்ல ஒத்த காலால நடந்துட்டு இருப்பான். அந்த கதையெல்லாம் நம்ம காசி தம்புரான்கிற மகாத்மாவுடைய சரித்திரம் பார்க்கும்போது பார்ப்போம். ஒத்த காலில் நடந்துட்டு இருப்பான் மதில் மேல. அங்க போய் தேடி பார்க்கறாரு, எங்க தேடியும் கிடைக்கல. பாவம், இவருக்கு களைச்சு சளைச்சு போச்சு. கிருஷ்ணா எங்க சிலப்போ குளத்துல மீனோட விளையாடிட்டு இருப்பான். அங்க போய் பார்த்தாரு, அங்கேயும் இல்லை. அதுக்கு எய்த்தாப்புல சில குழந்தை எல்லாம் விளையாடி இருந்தா, அவளோட குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருப்பான் கிருஷ்ணன். சரி, அங்க இருக்கானான்னு போய் தேடி பார்த்தாரு, அங்கேயும் இல்லை. கிருஷ்ணன் எங்க போயிட்டான், எங்க எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. அவர் ஒரே ஒரு இடத்தை தவிர, அதுதான் குப்பை கொட்டி வச்சிருக்கிற அந்த இடம். அந்த இடத்த போய் பாப்பானேன்னு விட்டுட்டார். ஆனா கொஞ்சம் எட்டி பார்க்கிறார். அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு நீல ஜோதி தெரிஞ்சுது. ஏதாவது கண்ணாடி மேல ஏதாவது சூரியன் பட்டு பிரகாசிக்கிறதான்னு இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்கிறார். அது மாதிரி இல்ல, ஏதோ விசேஷமா அதிப்பிரகாசமாக நீல ஜோதியாக பிரகாசிக்கிறது. இது என்னன்னு தெரியலையே, ஆச்சரியமா இருக்கேன்னு கிடுகிடுன்னு கிட்ட ஓடுறார். பாதி ஓடின பிறகுதான் தெரியுது அங்கதான் கிருஷ்ணன் இருக்கான். பிரபோன்னு வேகமா ஓடி கிட்ட நின்று பாக்குறார். கிருஷ்ணன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அதை வில்லமங்கல சுவாமியார் பாக்குறார். கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுத்து. என்ன பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன்? அந்த தொழுநோயாளியோடைய காலை எடுத்து தன் மடியில கிருஷ்ணன் வச்சிருந்து அந்த ஷீல் பிடிச்சி புண்ணு வந்து அதுல புழு வந்திருக்கு இல்லையா, அந்த காலில் இருந்து ஒவ்வொரு புழுவா கிருஷ்ணன் தன் கையினால எடுத்து அந்தன போட்டு இருக்கான். இதை எந்த பக்தன் தான் பார்த்துட்டு ரசிக்க முடியும்? பிரபோன்னு கீழே விழுந்து சேவிக்கிறார் வில்லமங்கல சுவாமியார். கிருஷ்ணா நீ இப்படி பண்ணலாமா? இது என்னது இது கிருஷ்ணா, ஏன் இப்படி பண்ற? என்ன காரியம் பண்ற நீ என்ன காரியம் கிருஷ்ணா பண்ணிட்டேன்னு புலம்புறார். தாங்களை இவர் நினைச்சு அவருக்கே வாந்தி வந்துருது. அவ்வளவு ஒரு மோசமான துர்க்கந்தம் வீசுறது. இவரால தாங்க முடியல. கிருஷ்ணன் சொன்னா, ஏன் என்ன பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு கேட்கறான் கிருஷ்ணா இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணிட்டேன்னு கேட்கறியே, நீ இப்படி பண்ணலாமா? நீ இந்த காரியம் பண்ணலாமா? ஓ, பின்ன யார் பண்ணுவா? இவன் என் பக்தன். இவனுடைய ஆபத்து காலத்துல நான் அல்லவா கூட இருக்கணும். நானும் இல்லைன்னா யாரும், நீங்கெல்லாம் யாரும் இவனை பார்த்துக்க மாட்டேலே. யாரும் பார்த்துக்கா இல்லாதவாளை பார்த்துக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். மேலும் இவன் என்னுடைய பரம பக்தனும் கூட. நான் அல்லவா இப்ப கூட இருக்கணும். ஏன் என்ன பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு. அப்பதான் கிருஷ்ணனுடைய ஒரு கருணையை நினைச்சு சந்தோஷப்பட்டார். ஆனாலும் இந்த காட்சியை பார்த்துன்னு இருக்க முடியல. உடனே வில்லமங்கல சுவாமியார் கேட்டார், கிருஷ்ணா நீ இப்படி உன் பக்தனுக்கு பண்றேன்னு சொல்ற சந்தோஷம், ஆனால் நீ இவ்வளவு சிரமப்படுறதுக்கு பதிலா ஒரு கடாட்சம் பண்ணியிருந்தாயானால் இந்த வியாதி அவனுக்கு இல்லாம இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு இப்படி பண்றேங்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான் ரொம்ப சூக்ஷ்மமான பதில். அதுக்கு கிருஷ்ணன் பட்டுன்னு சொல்றான், என்னட்டு வேணும் இன்னொரு ஜென்மா கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறான். அதை புரிஞ்சுட்டார் வில்லமங்கல சுவாமி. என்ன சொல்றான் கிருஷ்ணன்னா, எல்லா கிருஷ்ண பக்தாள் எல்லாம் எங்க போகணும்? நாமெல்லாம் எங்க போகணும்? நமக்கான இடம் என்ன? வைகுண்டம் இல்லை. கிருஷ்ண பக்தாளுக்கு உண்டான இடம் வைகுண்டத்துக்கும் மேல இருக்கிற கோலோகம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த கோலோகத்துக்கு தான் எல்லா கிருஷ்ண பக்தாலும் போகணும். அதுலேயும் ராதா கிருஷ்ணனை உபாசனம் பண்றவா அங்கதான் போவா, அங்கதானே போகணும். இந்த பக்தன் இப்போ வாசுதேவான்னு சொல்லி படுத்துட்டு இருக்கானே, அந்த தொழுநோயாளி பக்தன், அவன் கோலோகத்துக்கு போக வேண்டியது. அதற்கு விக்னமாக இந்த உடம்புல இந்த வியாதி வந்திருக்கு. இதை இவன் அனுபவிச்சு தீர்க்காத பரியந்தம் இவன் கோலோகத்துக்கு போய் ராதாகிருஷ்ணனுக்கு நித்திய சேவை பண்ண முடியாது. மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருக்கணும். இப்ப கிருஷ்ணன் ஒரு கடாட்சம் பண்ணி ஒரு செகண்ட்ல இந்த வியாதியை இல்லாம பண்ணிடலாம். இன்னொரு தொழுநோயாளிய கிருஷ்ணன் காப்பாத்தின கதையும் பார்க்க போறோம். இவனுக்கு ஏன் பண்ணலன்னா, இவனுக்கு நான் இப்போ இந்த வியாதியை நீக்கிட்டேனானால்
மறுபடியும் இந்த வியாதியை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி அவன் எடுத்தாகணும். அந்த பிறவியில 100 வயசுன்னு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இது ஒண்ணுதானே தன் சரணத்துல இவனை சேர்த்துக்கிறதுக்கு விக்னமா இருக்கு. அதனால இதை இவனுக்கு அனுபவிச்சு தீர்க்கத்தான் வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு கிருஷ்ணன் சொல்றான், என்னட்டு வேணும் இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்குன்னு. இத விஷயம் தெரிஞ்சவர் புரிஞ்சுட்டார். இப்படி ஒரு ரசமான சம்பவம். இந்த இடத்துல ஒரு விஷயம், இது மாதிரி பிராரப்தம் நமக்கு கூட வருது இல்லையா? நம்மளும் நித்தியபடி பாராயணம் பண்றோம், ஜபம் பண்றோம், நன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நன்னா கதை கேட்கிறோம், நமக்கும் மேனி சிலுக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வருது, நிறைய திவ்யதேசங்கள்லாம் போறோம் என்ற போதிலும் நம்ம லைஃப்ல கூட நிறைய கஷ்டம் துன்பம் ஒண்ணு போக ஒண்ணு வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்பெல்லாம் நாம ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நாம அனுபவிச்சு தொலைக்க வேண்டிய பிராரப்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இந்த கதையை ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த கதையில வர்றது போலவே நாம கஷ்டப்பட்டோமானால், நாம துன்பப்பட்டோமானால் நம்ம பக்கத்துல கிருஷ்ணன் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது இல்லைன்னா தானே கவலைப்படணும். ஒரு பக்கம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம குருநாதாலும், மறுபக்கம் குருவாயூரப்பனும் இருக்கா அப்படிங்கும்போது நாம என்ன கஷ்டம் வந்தா என்ன பண்ணிட முடியும்? எந்த கஷ்டம் நம்மள? நாம ஏன் கஷ்டத்தை பத்தி கவலைப்படணும்? இதெல்லாம் இந்த சரித்திரத்திலேயே நாம புரிஞ்சுக்க வேண்டியது. வில்வமங்கல சுவாமியா தான் அங்கதான் இருக்கு.